சாதி பாசத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதற்கு எம்முடைய சலூட். A small introduction about me. Naidu Abai. Yes, Naidu Abai. ஆனால் தங்களுடைய சொந்த மண்ணுக்கு போயிட்டா நான் நாயுடு காயி, நான் தெலுங்கு காயி அப்படின்னு சொல்லி பேசுவார்கள். அங்கு பேசுவது நிலைப்பாடாக இருக்கும். இங்கே தமிழர்களை ஏமாற்றுவதற்காக இங்கே தமிழர்கள் என்று சொல்லுவதும் தமிழர்களுக்கு பாடம் எடுப்பதும் அது வேண்டாம். சில திராவிடம் பேசுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு பழனியப்பன், பல கருப்பையா, இங்கே அவர்கள் எவ்வளவு காலம் வாழ்கிறார்கள் தெரியுமா, நாங்கள் தாய் பிள்ளைகள் ஆச்சா ஊச்சான்னு எல்லாம் நிறைய கதைப்பீங்களே. எங்களுக்கு பாடம் எடுக்கிற நீங்கள் அவர்களுக்கு பாடம் எடுக்க உங்களால் முடியும். என்னடா தம்பி கதைக்கிறானுங்க சந்தி வெளியில, எப்படி அண்டா நேத்திய அடி கதிர வெளியில, சந்தி வெளியில. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னா, நடிகர் பார்த்திபன் அவர்கள் தன்னுடைய பூர்வீக மண்ணில் போய் தன்னுடைய இன சாதி பாசத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதற்கு எம்முடைய சலூட். உண்மையிலேயே அவரை நாங்கள் பாராட்டணும். ஏன்னு சொன்னால் அவர் தன்னை எந்த ஒரு இனத்தவனாக சாதிக்காரனாக அங்கே ஒரு திரைப்பட விழா அறிமுக விழாவில், தன்னுடைய திரைப்பட அறிமுக விழாவில் பேசியிருக்கிறார். அது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால் அவர்கள் உண்மையிலேயே இனப்பாசத்தோடு இருக்கிறார்கள். அதை நாம் மதிக்க வேண்டும், அதை நாம் மதிக்கிறோம். ஏன்னு சொன்னால் அவர்கள் தமிழ்நாட்டில் காலங்காலமாக இருந்தாலும் நாங்கள் தெலுங்கர்கள் என்பதை எங்கேயுமே சொல்லிக்கொள்ள வைக்கப்படுவதில்லை. ஆனால் ஒரே ஒரு வருத்தம் என்னன்னு சொன்னால், இங்கே நாம் தமிழர்கள் என்று காட்டிக்கொள்வார்கள், தமிழர்களுக்கு பாடம் எடுப்பார்கள். ஆனால் தங்களுடைய சொந்த மண்ணுக்கு போயிட்டா நான் நாயுடு காயி, நான் தெலுங்கு காயி அப்படின்னு சொல்லி பேசுவார்கள். அங்கு பேசுவது வாழ்த்துக்கள். அதே போன்று இங்கும் பேசுங்கள், தமிழர்கள் என்று சொல்லி ஒழியாமல் நீங்கள் இங்கேயும் நீங்கள் அப்படியே வாழுங்கள், அப்படியே உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். அதுதான் உண்மையிலேயே ஒரு சரியான நிலைப்பாடாக இருக்கும். இங்கே தமிழர்களை ஏமாற்றுவதற்காக இங்கே தமிழர்கள் என்று சொல்லுவதும் தமிழர்களுக்கு பாடம் எடுப்பதும் அது வேண்டாம். இது மிகச்சிறப்பான ஒரு செயல். கொஞ்ச நாளைக்கு முன்னால் மதிப்புக்குரிய இயக்குனர் பாக்கியராஜ் அவர்களும் இதை செய்திருக்கிறார்கள். அதே போன்று பெரியார் என்கிற ஒரு திரைப்படத்தை அங்கே வெளியிடும்போது ஈவேரா நாயுடு அப்படின்னு சொல்லி வெளியிட்டோம். அங்கே எல்லாம் சரியாக தான் செய்கிறீங்க. அதே போன்று இங்கேயும் செய்யுங்க. இங்கேயும் அதே போன்று செய்தால் எந்த விமர்சனமும் இல்லை, எங்களுக்கு எந்த வெறுப்பும் இல்லை, எந்த கருத்து மாறுபாடுகளும் எங்களுக்கு கிடையாது. நீங்கள் நீங்களாக இருங்கள், நாங்கள் நாங்களாக இருக்கிறோம். நாங்கள் இப்போ யூரோப்பிலே வாழ்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் இங்கே தமிழர்களாகத்தான் வாழ்கிறோம். நாங்கள் ஜெர்மனியராக காட்டிக்கொள்ளவில்லை, மாறவும் இல்லை. இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டம், இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு உட்பட்டு வாழ்கிறோம், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் நாங்கள் தமிழர் தான். எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே என்கின்ற அந்த கொள்கை வாக்கியத்தோடு தான் இந்த பச்சை ஊற்றி வச்சிருக்கேன்னு பாருங்க. நாங்கள் வாழ்கிறோம், அதுபோல் நீங்களும் வாழுங்கள், அதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சி. ஆனால் அவர்களை விடுங்கள் ஒரு பக்கம். அவர்கள் தங்களுடைய இனத்துக்கும் மொழிக்கும் சாதிக்கும் இணையிலண்ட பற்றோடு உண்மையாக இருக்கிறார்கள், வாழ்த்து. ஆனால் எங்கட நாட்டில் தமிழகத்தில் இருந்து கொண்டு சில திராவிடம் பேசுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த பழனியப்பன், பல கருப்பையா, அந்த பல கருப்பையா என்ற கிளமெல்லாம் இங்கே அவர்கள் எவ்வளவு காலம் வாழ்கிறார்கள் தெரியுமா, நாங்கள் தாய் பிள்ளைகள் ஆச்சா ஊச்சான்னு எல்லாம் நிறைய கதைப்பீங்களே. இங்கே எங்களுக்கு பாடம் எடுக்கிற நீங்கள் அவர்களுக்கு பாடம் எடுக்க உங்களால் முடியுமா? இவர் ஒருத்தர் தோழர் தியாகு என்று சொல்லி அவர் ஒருத்தர். அவர் திடீர்னு நம்மள கம்யூனிஸ்ட் வாதியாக நிற்பார், திராவிட வாதியாக நிற்பார், தமிழ் தேசவாதியாக நிற்பார். அவர் எப்படி நிற்பார்ன்று அவருக்கே தெரியாது. அவர் அந்தந்த இடங்களில் புது புது வேஷங்களோடு எல்லாம் பெறுவினோம். அதே போன்று தமிழருவி மணியன், சுப்ராயர் காலம், சுப்ராயர் ஆட்சியை தெரியுமா? அந்த ஆட்சி எல்லாம் இதுவும் எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் யாரையுமே வெறுக்க இல்லை, எதிர்க்க இல்லை.
நீங்கள் நீங்களா இருங்கோ, நாங்கள் நாங்களா இருக்கிறோம். எல்லாரும் கூடி வாழ்வோம். நாமே இந்த மண்ணை இனியென்றாலும் ஆளணும், ஆள்வோம். அதுதான் தமிழ் தேசியத்தினுடைய ஒரே கருத்து. இதற்கு நீங்கள் எல்லாரும் உண்டாவாங்க. இந்த சத்யராஜன் ஒரு நடிகர் வந்துடுவார், எல்லாருக்கும் சாதி பாசம் எடுக்கிறது. ஆனால் திமுகக்குள்ளேயும் திராவிடத்துக்குள்ளேயும் சாதி பாசத்தோட மாநாடு நடத்தலாம், பாலத்துக்கு பேர் வைக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அதுக்கு எந்த கருத்தும் கிடையாது. ஆனால் எங்கேயாவது நம்முடைய ஆள் ஒரு ஆள் மாறிக்கீறி ஏதோ சாதியை சொல்லிட்டான்னா, என்னொன்று நீ சாதியை சொல்லுவ, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, நாங்கள் யார் தெரியுமா என்று எங்களுக்கு பாடம் எடுக்கிறது. எங்களுக்கு நீங்கள் பாடம் எடுக்காதீங்க, எல்லாருக்கும் எடுங்க. நாங்கள் ஒழுங்காகத்தான் இருக்கிறோம். நீங்கள் எவ்வளோ பெரிய சுயநலவாதிகள்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்துக்கு வருது. தமிழக மக்களே, எங்கள்கிட்ட தான் ஒரு பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயம். அது தமிழக மக்கள்கிட்ட மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலக தமிழர்கள், அது ஈழ தமிழர்கள் உட்பட எங்களுக்குள்ளதான் இந்த ஒற்றுமை இல்லை. அவர்கள் இனம் என்று சொன்னால் ஒன்று சேர்ந்துடுவாங்க. அது சிங்கள திராவிடமாக இருந்தாலும் சரி, தமிழகத்தில் இருக்க திராவிடமாக இருந்தாலும் சரி, உலகத்தில் எங்கே வாழ்கிற திராவிடமாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறார்கள். வைகோ சொன்னது ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? நமக்குள்ள இருக்கிற சண்டையெல்லாம் விட்டுருவோம், தமிழ் தேசியம் ஒன்று பேசிட்டு ஒருத்தன் மாறான், அவனை எதிர்க்கிறதுக்கு நாம் எல்லாம் ஒன்றா நிற்கணும்னு சொல்லி அவர்கள் தெளிவாக தான் இருக்கிறார்கள். நாங்கள் தான் ஒற்றுமை இல்லை. நான் இருக்கிற இந்த இடத்துல தமிழ்ச்சங்கம் இருக்குது. அந்த சங்கத்தினுடைய உறுப்பினர்களை தாண்டி பொறுப்பில் இருப்பவர்கள் எத்தனை புறமொழியாளர்கள், முக்கியமாக தெலுங்கர்கள். ஆனால் அதே நான் இருக்கிற இதே இடத்துல தெலுங்கு சங்கமும் இருக்குது. அந்த தெலுங்கு சங்கத்தில் எத்தனை புறமொழியாளர்கள் உறுப்பினர், எத்தனை பேர் பொறுப்பில் இருக்கிறார்கள், இல்லாட்டி தமிழர்கள் எத்தனை பேர் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள், எத்தனை பேர் அதிலே பொறுப்பாளர்களாக இருக்கிறார்கள் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர்கள் உறுப்பினர்களாக மட்டும் வேண்டா உறுப்பாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னால் மாதம் மாதம் அந்த கட்டுற தொகையும் அந்த உறுப்பினர் தொகை பெரிய அளவுக்கு இருக்கணுமன்றதுக்காக அதை காட்டணும்னு சொல்லிட்டு. ஆனால் பொறுப்புகளில் தெலுங்கரை தவிர வேறு யாரும் வர முடியாது. அவனுக்கு இருக்கிற இன மொழி உணர்வும் எங்களுக்கு இருக்கிற இன மொழி உணர்வையும் நாம் ஒருக்கா சிந்திச்சு பார்க்கணும். எங்களுக்குள்ள தான் இந்த ஒற்றுமை இல்லை. ஈழத்தமிழன் ஏன் தமிழ்நாட்டுக்கு உதவி செய்யணும்ன்றது, தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சில பேர் அது அவேண்ட அரசியல், அது இன்னொரு நாட்டு தலைவர்ன்றது, எங்களுக்குள்ள தான் இந்த பிரச்சனைகள். ஆனால் புறமொழியாளர்கள் எல்லாம் மிக மிக தெளிவாக நமது மண்ணில் நம்மளை சுரண்டி பிழைத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரையும் சொல்லவில்லை, நிச்சயமாக எல்லாரையுமே சொல்லவில்லை. ஒரு சிலர் அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை புரிந்து நாம் தமிழராய் ஒன்றிணைய வேண்டும். இதுதான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.